எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்துக்காக அது நடந்துருச்சுன்னே சொல்லலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு வரவங்க வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து விஜய் வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டாங்க. இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டீங்களா? எதுக்கு? யார் அனுப்புனீங்க? ஏன்? எதுக்காக? அப்படின்ற மாதிரி தான் நமக்கே இருக்குது. நம்ம முத்துமலரையும் கிருஷ்ணாவையும் நம்ம சிந்துவும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிட்டாரு. உண்மையாகவே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் வந்துட்டு சரி ஓகே மன்னிச்சு விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி இவர் வந்து பண்ணவே இல்லை. என்னன்னா சரி ஓகே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க வந்து உள்ள தள்ளிடலாம், கொலை பண்ணுற அளவுக்கு கூட போயிடுவாங்க இவங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக தான் ரொம்பவுமே வந்துட்டு ஒரு யோசிச்சு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம முத்துமலர், கிருஷ்ணா அப்புறம் சிந்து எல்லாத்தையுமே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு குப்பை போடுறாங்க. கண்டிப்பாக அந்த எபிசோடில் வரப்போது. கண்டிப்பாக வந்துட்டு பொறுத்திருந்து பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை வேறு சந்தேகப்பட்டுட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை சந்தேகப்பட்டவொன்னே அவங்க அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. மாமியார் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்ன அதான் சொன்னனே சாரதா, நீ எத்தனை தடவை சொன்ன, இத்தனை தடவை சொல்லியும் நீ வந்து கேட்கவே மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வந்துட்டு கோவப்படுறாங்க அவங்க. இந்த சாரதாம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி வந்துட்டு கஷ்டமாயிருச்சு அவங்களுக்கு. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம வந்து ஏன் அவர் வந்து இது வந்து சந்தேகப்பட்டோம், பத்திரமா தங்கம் அப்படி இப்படின்லாம் சொல்லி நம்ம பாட்டி வந்து ரொம்பவுமே வந்துட்டு நம்ம சாரதாம்மா வந்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க பேசுனதுலாம் தப்பு இல்லைன்னு தப்பு அப்படின்னு சொல்லவே மாட்டேன். தப்பு இல்லை தான். ஏன்னா சாரதாம்மா வந்து நம்பி இருக்கணும். அவங்க வந்து நம்பவே கிடையாது. இப்போ நான் சாரதாம்மா மட்டும் கிடையாது, நம்ம காவேரி, கங்கா, யமுனா கூட வந்துட்டு நம்பவே இல்லை. அவங்க அப்பாவை பற்றி வந்துட்டு தப்பாக பேசும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இது கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய தப்பு. என்னன்னா வந்துட்டு அப்பா வந்துட்டு இப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் பையே நின்று இருக்கணும். ஆனால் அப்படி ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு தேவை தான் அப்படின்னு நானும் சொல்லுவேன். ஏன்னா சாரதாம்மா வந்து அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கே தெரியும் நம்ம சந்தானம் ஐயா எவ்வளோ ஒரு நல்லவர், எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு இவங்க சந்தேகப்படுத்தினாங்க அப்படின்னும் போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக வந்து சாரதாம்மாவுக்கு வந்துட்டு செம்மையாக வந்துட்டு பாட்டிக்கிட்ட திட்டு வாங்குவாங்கன்னு நினச்சி கண்டிப்பாக அதே மாதிரி தான் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி வந்து இந்த ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பேசாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருந்ததுனால நம்ம பாட்டி வந்து என்ன பண்ணுறது, நம்ம பேசிட்டாங்க, இந்த அளவுக்கு வந்துட்டு சந்தேகப்பட்டு பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி உட்காந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்துட்டாங்க. சரி ஓகே நம்ம சாரதா வந்துட்டு நம்ம சாரதா கிட்ட வந்து பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம சாரதாம்மா வந்து அது கேட்கறதே கிடையாது. அப்போ வந்து அந்த சூழ்நிலை அவங்க கேட்கவே இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்சது என்னமோ பல்பு தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. 2வது விஷயம் என்னென்னா நம்ம ஓகே நம்ம வந்துட்டு நல்ல ஒரு கணவர் கூட தான் வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற ஒரு பெருமை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னே சொல்லலாம். இப்போ முத்துமலர் வந்து அபாண்டமாக ஒரு விஷயத்த பண்ணாங்க. அது கண்டிப்பாக வந்துட்டு யாருக்குமே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, மற்றவங்களோட குடும்பத்தை வந்து என்றைக்குமே வந்துட்டு கெடுக்கக்கூடாது. ஆனால் அப்படி ஒரு விஷயத்த தான் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நம்ம விஜய் வந்து என்ன பண்ணாருன்னா, ஓகே உங்களை வந்துட்டு நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸை வர வச்சு இவங்க 3 பேத்தையுமே அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த விஜய் வந்து பண்ணினது சரியா தப்பான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எண்டில் அவருக்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது எதனால் எடுத்திருக்காருன்னா யாருக்குமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து அவங்க கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம முத்துமலர் ஃபேமிலி வந்து விஜய் காப்பாற்றுவார்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பாவுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அது பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னா இவருக்கு தெரியாம எப்படி இருக்கும்? எல்லாமே இவருக்கு தெரியும். தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு இப்படி வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு? எதுக்குடா பக்கெட்ல தண்ணி அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம சித்தப்பா. அது பார்க்கவே நமக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. இவருக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பசுபதி பார்த்தீங்கன்னா இவரோட சம்மந்தி. 2 பேருமே வந்து சரிக்கு சரியா தான் இருப்பாங்க. 2 பேருமே வில்லனுங்க தான். 2 பேருமே சரிக்கு சரியா தான் இருப்பாங்க. இவருக்கிட்டே சொல்லாம இந்த பசுபதி வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து ஒளிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா சித்தப்பா கிட்ட சொன்னால் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி அவரோட ஸ்டைலில் பார்த்துட்டு உளறி வச்சிருவாருன்னு தான் சொல்லணும். அது உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சித்தப்பா எப்பவுமே ஒரு வளர்ற கேஸ் தான். நம்ம சித்தி பாவம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு இன்னசென்ட்டாக நம்ம பாட்டி கூட சேர்ந்துட்டு அவங்க வந்துட்டு பாட்டி வந்து சிரிச்சா சிரிப்பாங்க, பாட்டி வந்து திட்டினா திட்டுவாங்க, பாட்டி வந்து பேசினா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நிவினை பற்றி இந்த இடத்துல பேசணும். என்னன்னா நிவின் வந்து ரொம்பவே வந்துட்டு நம்ம விஜய்க்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்படி பார்த்தா நிவினுக்கும் யமுனாக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காதல் கதைகள்லாம் அப்கமிங் எபிசோடில் வரப்போகுதுன்னு
வந்து பேசிக்கிறாங்க. பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்படி வந்து எப்படி எப்படி வந்தால் நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிவினோட காதல் கதைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஏன்னா நிவினை வந்து ரொம்பவுமே காட்ட மாட்டேங்கிறாங்க. பட் இனிமேல் வந்து அப்கமிங் எபிசோடில் காட்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். நிவின் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார், எப்படி வந்து காதல் வந்து யமுனாக்கும் நிவினுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு அது சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம குமரனை வந்து நம்ம பசுபதி வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக வந்துட்டு ஓப்பன் ஆகும். பார்க்கலாம் எப்போ வந்து இது ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குமரன் பவன் ரொம்ப நல்ல மனுஷர். அவர் ஒரு புள்ள பூச்சி மாதிரி தான். அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம பசுபதி வந்து ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். இது மலேசியா தூக்கிட்டு கடத்தினதும் அவர் தான். மலேசியா துபாயில் கடத்தினதும் அவர் தான். ஃபோன் கால் பேசுனது அவர் தான். மெசேஜ் பண்ணுறதும் அவர் தான். எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம கங்காவுக்கு வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கங்காவால் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவுக்கு பெரிய வந்துட்டு அவரே இல்லாத மாதிரி போயிருமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம குமரன் வந்து கண்டிப்பாக வரணும். திரும்ப வந்துட்டு நம்ம கங்கா கூட வந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையும் நான் வந்துட்டு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஆசைப்படுறேன். நீங்களும் அந்த மாதிரி ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குமரன் வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஒரு மனிதராக இருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஆமாம் அவர் ஒரு ஃபேமிலி வந்து நம்ம சந்தான ஐயாவுக்கு வந்துட்டு இன்னொரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு வாய்ஸ் மெசேஜ்லையும் இதுலேயும். ஆனால் ஃபோன் கால் பேசினதா சரித்திரமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக ஓப்பன் ஆகப்போது. நம்ம விஜய் வந்து எப்போ கண்டுபிடிக்க போகிறாரு குமரனோட மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிவின் போனார், அது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் நிவின் இந்த ஒரு மேட்ரு எடுத்தார், இது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. ராகவ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு வாங்க போகிறான் அப்படின்னு தான் சொல்லணும். பசுபதியும் சரி, ராகவும் சரி, ராகினியும் சரி எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு திருட்டு கும்பல் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரும் 3 பேர் சேர்ந்து வாங்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ராகினி காட்டுறதே விட்டுட்டாங்க. ராகினி எங்கே துபாய்க்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ராகவ் மட்டும் காட்டிட்டு இருக்கிறாரு வெளிநாட்டிலேருந்து வந்தான்னு சொல்லிட்டு. வரும்போதே வந்துட்டு வாங்கிட்டு தான் வந்தார் நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக மாட்டினாருன்னா விஜய் கையில் அவ்வளோதான், தம்சம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் மாட்டிட்டு குப்புன்னு குப்புறாரு. அது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஆசைப்பட்றேன். பார்க்கலாம் அதெல்லாம் நடக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் நடக்கும். நம்ம பசுபதியும் வந்துட்டு உள்ளே தூக்கி வைக்கணும்னு தான் சொல்லணும். முத்துமலரை தூக்கி வச்சதை விட நம்ம பசுபதி வந்து தூக்கி வைக்கிறது தான் பெரிய ஒரு மேட்ரு. பார்க்கலாம் அதை வந்து விஜய் வந்து பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிஸ்னஸில் வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. அவர் 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணி கொடுக்குறாருன்ற வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதையும் முடிக்கணும். ஸோ ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. எல்லாமே வந்துட்டு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து விஜய் வந்து மாட்டிக்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னா காவேரியோட வீடு காவேரிக்கே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை இது நம்ம கங்காவும் யமுனா வந்து அகைன் வந்து பிரச்சனை பண்ணுவாங்களா, இல்லை அக்காவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விட்டு நவுந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இல்லை அப்பாவோட சொத்துன்னு சொல்லிட்டு யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா பேர்லேயே விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம பொறுத்திருந்து எல்லாமே பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம காவேரிக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னோட கருத்துக்கள் வந்து தெரிவிக்கும். நம்ம விஜயம் வந்து நம்ம குமரனை வந்து காப்பாற்ற போகிறார் அப்படின்னே சொல்லலாம். குமரன் வந்து எப்படி காப்பாற்றுறாரு நம்ம பசுபதி கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம குமரனை காப்பாற்றுறது விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம குமரனை வந்து காப்பாற்றவே முடியாது. அவர் வந்து அங்கே வந்து நம்ம பசுபதி கிட்ட வந்து ரொம்பவே மாட்டிகிட்டு இருக்காருன்னு சொல்லணும். பேச முடியாத அளவுக்கு மாட்டிகிட்டு இருக்காரு. ரொம்ப போயிட்டு ஏதோ ஒரு குடோனில் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நம்ம பசுபதி. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு, எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு, எப்படி காப்பாற்ற போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோடில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மகாநதி சீரியல் உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் வந்து தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.